சொத்து, வீடு, வாசல், விவசாயம் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்தாலும், அப்பா இருக்காரா? அப்பா பேரில் சொத்து இருக்கா? அப்பாவோட அப்பா பேரில் சொத்து இருக்கா? அம்மாச்சி பேரில் சொத்து இருக்கா? அப்படிங்கிறத கவனித்து பார்த்துட்டு, அப்பா பேரில் சொத்து இருக்குது அப்படின்னா, அப்பாவுக்கு பிறந்த பையன், பொண்ணு இருப்பாங்கல்லவா, அவங்க மேரேஜ் ஆகி போயிருப்பாங்க. அப்போ அந்த அப்பா இருக்கும்போதே நீங்கள் அத்தைக்கு என்ன, மாமன் சம்மந்தப்பட்ட வகையில் என்ன இருக்குது, அம்மாச்சி வகையில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த சொத்து பிரச்சனை எல்லாமே முடிக்கணும். புரிஞ்சுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் முடிக்காமல் விட்டிங்கன்னா, அத்தைமார்களை என்ன செய்வது தெரியுமா? அத்தைகள் இப்போ 4 அத்தை 3 அத்தைலாம் அந்த காலத்தில் இருந்துக்கிறாங்க. அப்போ அத்தைமார்களை என்னம்பாங்க, பார்க்க இருக்கட்டும், வேணாம், ஒன்றும் இல்லை, அப்பா இருக்கும்போது நம்ம எதுவும் பேசக்கூடாது, அப்பாவுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கனாலே உங்களுக்கு வில்லங்கிறதுக்குன்னு அர்த்தம். அப்பா இருக்கும்போது அவங்க கேஸ் போட்டாலே, பிரச்சனை பண்ணாலும் அவர் உள்ளே சொல்லிடுவார், உங்களுக்கு இவ்வளோலாம் செஞ்சு முடிச்சாச்சு, இனி உங்களுக்கு சொத்தில் எந்த இதுவும் கிடையாது, என்ன கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கிற கண்டிஷனில் அப்பா பேசுவார். அப்பா அத்தைமார்கள் எல்லாமே வாங்கிடுவாங்க, ஆனால் பொறுமையாக இருப்பாங்க. இந்த பிள்ளைகளோட ரொம்ப பாசம் பற்றா இருப்பாங்க. ரொம்ப பாசம் பற்றா இருந்து அப்பா காலத்துக்கு அப்புறம் பேசிக்கலாங்கிற கண்டிஷனில் இருப்பாங்க. இது இது விஷம் மாதிரி. அந்த விஷத்தை நம்ம ஆரம்பத்திலே அந்த விஷத்தை எடுத்துடணும். அந்த விஷத்தை எடுத்துட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அத்தைமார்களும் சரி, மாமன்மார்களும் அவங்க எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எல்லாம் நல்லது கெட்டது அவ்வளோ முன்னாடி இருப்பாங்க. ஆனால் அது என்னென்னா, அது விஷத்தன்மை. அப்பாவுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அப்போ சொத்து சம்மந்தப்பட்டது, பிரிவினை, இதெல்லாம் இந்த பிரிக்கணும் செய்யணும்னு பேசினாலும் சாம்பர் அப்பா கோச்சுக்குவார், அப்பா ஏதாவது நினச்சிக்குவார், அப்பா மனசில் ரொம்ப ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடாது நம்ம சேர்ந்து அப்படி சொல்லி அப்படியே பொத்தி வச்சுருப்பாங்க. அப்பா இறந்த பின்னாடி எனக்கு பாதி பங்கு எனக்கு வேணும்ப்பாங்க. ஆமாங்க, கேஸ் போட்டுருவாங்க. நீங்கள் சொத்தில் உள்ளே போகக்கூடாது, வீட்டை காலி பண்ணுங்க, வீட்டில் இருக்கக்கூடாது. புரியுதா? இதில் எங்கள் அப்பா சம்பாரித்த சொத்து, எங்கள் அப்பா இப்போ சம்பாரித்த சொத்து. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கும் பங்கு உண்டு, எங்களுக்கு பங்கு உண்டு, இப்படிங்கிற கண்டிஷன் நிற்பாங்க. அப்போ அது அப்பா இருக்கிற காலத்திலே அப்பார் சொத்தா, அப்பார் பேரில் சொத்து இருக்கா, இல்லை அப்பா பேருக்கு மாற்றணுமா, இல்லை பசங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன மாதிரி மாற்றணும், அப்போ அத்தைமார்களுக்கு என்ன கொடுக்கணும், தான் வச்சுக்கோ, உனக்கு அமௌண்ட்டாக அதை வச்சுக்கோ, இல்லை சொத்துக்கு தகுந்த அமௌண்ட் இதை வச்சுக்கோ, எழுதி கொடுத்துரு, இப்படின்னு ஒரு கண்டிஷனை அப்பா இருக்கிற காலத்திலே பிரிச்சிட்டோம்னா எந்த தொந்தரவுமே வராது. அதை விட்டுட்டு அப்பாவுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி அத்தைமார்கள் சொல்லுவாங்க, அதை பேச்சை கேட்கக்கூடாது. அப்பா இருக்கும்போதே எதாக இருந்தாலும் வெட்டு துண்டுன்னு சொல்லுவாங்க பாரு, டக்குன்னு முடிச்சு விட்டோம்னா பின்னாடி எப்போவுமே நட்பு இருக்கும். தேவைன்னா போய்க்கலாம், தேவையில்லைன்னா கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அதனால் பகை உண்டாகி கோயிலில் போய் வேண்டுதல் பண்ணிக்கிறாங்க, மண்ணை வாரி தூத்திக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குதுங்க. சேஷம் பிரச்சனை சிக்கல் போயிட்டுருக்கு. தாய் பிள்ளையாக இருந்தவங்க அப்படியே ரணவேதனை இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்கள், அப்படி அந்த தாய் பிள்ளையே வேணான்னு அத்தைமார்களும் வெறுத்து எனக்கு சொத்து இருந்தால் போதும்னு கேட்குறாங்க. இந்த பிள்ளைகளும் அத்தை மாமன்மாருக்கு எனக்கு வேண்டாம், எனக்கு சேரான வேணும்னு கேட்கும்போது அவங்க சாதத்தில் பாருங்கள், 2ஆம் இடத்துல சனி இருக்கும், 7ஆம் இடத்துல சனி இருக்கும். அப்போ சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கும், புதனுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கும். அப்போ பாருங்கள், அத்தைமார்களுக்கு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சனின்னா அந்நிய மொழி. அடுத்த சாதிக்காரங்க மற்றவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க அத்தைமார்கள், இவங்க சொந்த பந்தம், அத்தையோட வீட்டுக்காரர், மாமா, இவங்க வகையெல்லாம் இவங்களுக்கு விரோதியாக தான் இருப்பாங்க. இதை புரிஞ்சு உங்கள் அப்பா இருக்கிற காலத்திலே நீங்கள் சொத்தை எதாவது பிரிக்கணும், எதாவது பங்கு போட்டுக்கணும் அப்படிங்கிறத முடிஞ்சுக்குங்க. புதனுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் என்னங்க, புதனுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், ராகுவோட புதன் சேர்ந்தாலும், புதனை ராகு பார்த்தாலும் சரி, சுக்கிரன் பார்த்தாலும் அத்தைமார்கள் வகையில் பிரச்சனை சிக்கல் கண்டிப்பாக இருக்குது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளம்.